வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விடாம விரட்டியும் பயனில்லை, தலை தெறிக்க ஓடி தப்பித்த முதல்வர் விஜய், பெண் அமைச்சரின் சிரிப்பு, பேரதிர்ச்சியில் மக்கள், அரசு அதிகாரிகளின் அலட்சிய சிரிப்பு, அதிர்ச்சியில் உறைந்த மக்கள். இன்னைக்கு சமூக வலைதளம் முழுவதும் இந்த 3 விஷயங்களை பற்றி தான் அதிகமாக விவாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 3 விஷயத்தை வீடியோவுடன் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்து சில விளக்கங்களையும் நான் தரப்போறேன். அது மட்டும் கிடையாது, இந்த டிவிகே அரசுக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியல. அந்த ஒன்று என்ன, அதை பற்றி தொடக்கத்திலே சொல்லிடுறேன். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டிவிகே அரசுக்கு என்ன தெரியல அப்படின்னு பார்க்கும் பொழுது, திமுக அந்த விதத்துல சும்மா டாக்டரேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் பெருசா உருவெடுக்குதுன்னு வச்சுங்களேன், உடனடியாக ஊடகத்தையும் மக்களையும் வேற ஒரு விஷயத்தை வச்சு திசை திருப்பி விடுவார்கள் திமுகவினர். ஆனா விஜய்க்கு அது தெரியவே இல்லை. எவ்வளவோ ஊடகமானது விஜய் பக்கம் முட்டு கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் சூலூர் மாணவி பாலியல் பலாத்காரமும் படுகொலை மட்டும்தான் ஊடகத்துல பேசப்படுது. அது மட்டும் கிடையாது, முதல்வர் எங்கேயோ போயிட்டு வராரு, லிப்டிலிருந்து வெளியே தான் வருகின்றார் என்று நினைக்கின்றேன். அவரு பத்திரிகையாளர்கள் வந்து அவரை சூழ்ந்து கொள்ளுகின்றார்கள். அப்படி சூழ்ந்து கொள்ளுகின்ற போது விடாம விரட்டுகின்றார்கள். ஏன் விரட்டுறாங்க அப்படின்றதுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன். முதல்ல நீங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியா இருக்கின்ற போது, கட்சி தொடங்கிட்டு பிரச்சாரத்துக்கு போகின்ற பொழுது மேடையில ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமா சொல்லுவார். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது, முதலமைச்சர் வாய் திறந்து பேசுறாரா, பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றாரா அப்படின்னு விமர்சனம் வச்சார். உடனடியாக அன்றைக்கு இருந்த ஊடகமானது தவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், குறிப்பா சொல்ல போனோம்னா அருண்ராஜ், அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு பார்க்கும்போது, என்னங்க விஜய் அவர்களே வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனைக்கு முதலமைச்சர் பேசணுமா இல்லையா அப்படின்னு விஜய் அவர்களே கேட்கிறாரு. ஆனால் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் பத்திரிகையாளர் சந்தித்திருக்கின்றாரா அப்படின்னு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்பாக அருண்ராஜ் கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு அருண்ராஜ் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களை வாங்கப்பா, நீங்க கேள்வி கேளுங்கப்பா, ஜனநாயக முறையில நான் பதில் சொல்றேன்பா, நல்லதோ கெட்டதோ மக்களுக்கு உண்மை தெரியணும்பா அப்படின்னு என்னைக்காவது பத்திரிகையாளரை நம்ம முதலமைச்சர் சந்தித்திருக்கின்றாரா? முதலமைச்சர் சந்திக்கிட்டோம், மறுநாளே வந்து எங்க விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்து கட்சி கொள்கை என்னன்னு சொல்லுவாரு, பிரச்சாரம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாரு, வெற்றி பெற்றா எந்த மாதிரி ஆட்சி இருக்கின்ற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு அப்படின்னு அருண்ராஜ் அவர்கள் அன்னைக்கு அலப்பறை செய்தாரு. இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாரு, விஜய் அவர்கள் முதலமைச்சரும் ஆயிட்டாரு. ஆனால் அருண்ராஜ் அவர்களும் சரி, அதே மாதிரி விஜய் அவர்களும் சரி, என்னப்பா இது முதலமைச்சர் ஆயிட்டோம், தமிழ்நாட்டில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்கிறது, எதிர்கட்சியும் பயங்கரமா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இதோட உண்மைத்தன்மை என்ன, இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு கட்ட போறோங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சந்தித்து மக்களுக்கு விளக்கம் அளிக்கணுமா இல்லையா? ஓட்டு போட்ட மக்களுக்கு உண்மை தெரியணுமா இல்லையா? ஆனா நம்ம முதலமைச்சர் வந்து கடந்த முதலமைச்சரை விட ரொம்ப மோசமா இருக்கிறாரு. பத்திரிகையாளரை பார்த்த உடனே தலை தெறிக்க ஓடுறாரு, பத்திரிகையாளரை பார்த்த உடனே பயப்படுறாரு. கரூர் சம்பவம் நடந்து முடிந்து போச்சு, பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, கரூர்ல அப்பாவித்தனமாக மக்கள் படுகொலை ஆகுவதாகவும், பல பேர் மிதிச்சிட்டதாகவும், பல பேர் ஊனமடைந்ததாகவும், நிறைய பேர் இறந்து விட்டதாகவும் செய்தி வருதுங்க, என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க? நீங்க கரூர் கூட்டத்துல பேசி முடிச்ச உடனே இந்த அசம்பாவம் நடந்திருக்குங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு திருச்சி விமான நிலையத்துல பத்திரிகையாளர் அன்னைக்கு கேட்கும் போது, அன்னைக்கும் பொறுப்பு இல்லாம பதில் சொல்லாம ஓடிட்டாரு விஜய். ஆனா இன்னைக்கு அவருக்கு பொறுப்பு இருக்குது, ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள், என்ன சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் ஊடகத்தை பார்த்த உடனே தலை தெறிக்க ஓடுறாரு. அவர்கிட்ட பதில் இல்லையா? இல்ல ஊடகத்தினிடத்துல சந்தித்து உண்மை விளக்கக்கூடிய அளவுக்கு திறன் இல்லையா? இந்த பத்திரிகையாளர்களே சமாளிக்க முடியலன்னா தமிழ்நாட்டில் நடக்க போற இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறாரு, எப்படி அந்த பிரச்சனை தீர்க்க போறாரு? அதனால இவரு பத்திரிகையாளரை கண்டு தலை தெறிக்க ஓடின விஷயத்தை வச்சு சமூக வலைதளத்துல பயங்கரமா விவாதம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்றாலே
மலர் படுக்கை என்று நினைத்தாரு. முதலமைச்சர் பதவி என்கின்ற போது அது சொகுசானது, எல்லோரும் நமக்கு சல்யூட் அடிப்பாங்க, எல்லோரும் நமக்கு அடங்கியிருப்பாங்க, நாம போட்டுதான் உத்தரவு, நாம யாருக்கும் பயப்பட தேவையில்லை, நாம வச்சுதான சட்டம் அப்படின்னு நினைச்சிருப்பார் போல இருக்குது. ஏன்னா அரசியல் களத்துல பல ஆண்டு காலமாக போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தின் விளைவாக அரசியல இருக்கலாமா இருக்கக்கூடாதா என்று சலிப்பு ஏற்பட்டு அதற்கு பிறகு முதலமைச்சர் ஆயிருந்தார் என்றால் அந்த பதவியினுடைய வலிமை தெரியும், அந்த இடத்துல வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு தெரியும். ஆனா முழுக்க முழுக்க சினிமா புகழ், இரண்டாவது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், பொய்யான தகவல்கள், உண்மையான நம்பி ஒட்டுமொத்தமாக ஒரு பொய் பிம்பத்துக்கு ஓட்டு போட்டதுனால இன்னைக்கு இந்த பிரச்சனையே இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதிர்கொள்ள முடியாம தாளித்து போயிருக்கின்றார். தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனைக்கே இப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை வர இருக்கிறது. ஊடகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே திராவிட சிந்தனையாளர்கள். அந்த திராவிட சிந்தனையாளர்கள் விஜய் அவர்களை வச்சு செய்வாங்க. ஏன்னா அதிமுக என்னைக்கு துவங்கிச்சோ அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊடகமானது அதிமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்குது. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு சேவை செய்து மக்களுடன் இருந்து அவங்களும் 32 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டு விட்டார்கள். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் முதலாக இப்போதான் ஊடக புறக்கணிப்பே பார்க்கிறார். ஊடகத்தினுடைய உண்மையான முகத்தை பார்க்கிறார். சூலூர் மாணவி பாலியல் பலாத்காரமும் பிறகு படுகொலையும், திருச்சி மாணவியினுடைய ஆபரேஷன் அதனால மரணம் அடைந்தது, சென்னை, அப்புறம் திருவள்ளூர், அப்புறம் ஓசூர், இங்கெல்லாம் பல பேர் ஒரே தருணத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது. இந்த 12 நாள்ல 36 கொலைகள். ஊடகமானது விவாதம் ஊதாகரமாக காட்டுது. ஒட்டுமொத்த தமிழகமே கொலைக்களமாக மாறி போய்விட்டது மாதிரி சித்தரிக்கிறது. இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தலையை பிச்சுக்கிட்டு இந்த பிரச்சனை எதிர்கொள்ள முடியாம தள்ளாடுகின்றார். என்ன ஆக போகுதுன்னு தெரியல தமிழகம். ஏன்னா இப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கின்றார். 2 நிமிஷம் நின்று பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு, ஏன்பா எனக்கு வேலை இருக்குது, என்னுடைய கருத்தை பதிவு செய்து விட்டேன், மக்களிடையே கொண்டு போய் சேருங்க, எந்த மக்களும் அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு பொறுப்பா பதிலளிக்க வேண்டிய முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்பும் எந்த விதமான விளக்கமோ பத்திரிகையாளர் சந்திப்போ கிடையாது. ஆனால் வெற்றி பெற்ற பிறகும் பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது. ஓட்டு போட்ட மக்களுடைய எண்ணத்தை இவர் நிறைவேற்ற மாட்டார் பொழுது. சரி, என்ன பண்றது, விடாம பத்திரிகையாளர் துரத்துறாங்க. ஆனாலும் எந்தவித பயனும் இல்லை. அவரும் தலை தெறிக்க ஓடி தப்பிச்சே போயிட்டாரு. 2வது இந்த வீடியோவை பாருங்களேன். ஒரு பெண்ணா நீங்க அது எப்படி அந்த சார் இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock பொலிட்டிக்கல் ரிலேட்டடா கேக்குறேன். பாலியல் சம்பந்தமா நடந்திருக்குன்றான ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு தாவிக்க அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். இந்த வீடியோ யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. பல பேர் மாரிதாஸ் அவர்களே இந்த அம்மா அமைச்சரா சொல்லு, இந்த மாதிரி ஒரு பெண் அமைச்சர் சிரிக்கலாமா? ஒரு பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். பிஞ்சு குழந்தை, 10 வயசு தான் ஆகுது. உண்மை என்னன்னு தெரியாம எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறாங்க. இப்படி உண்மையை உலகுக்கு சொல்ல வேண்டியவங்க அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது. ஆனா இந்த குழந்தை படுகொலை செய்யப்பட்டதை இந்த பெண் அமைச்சர் என்ன சொல்றாங்க? அரசு அதிகாரிகளுடன் நாங்க ஆலோசனை செஞ்சுட்டு வந்திருக்கோம். இது ஒரு அரசியல் நிகழ்வு இல்ல, அதனால அரசியலை தாண்டி வேற எதனா கேட்கறதுனா கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குழந்தை இறந்தது தொடர்பாக செய்தியாளர் கேள்வி கேட்கின்ற போது எவ்வளவு வருத்தம் இருக்க வேண்டும். ஆனா இந்த பெண் அமைச்சர் வாய்ப்பு சிரிக்கிறாங்க. இவங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்திருந்தா இவங்க சிரிச்சிருப்பாங்களா? அப்போ மக்களுடைய வழியை இவங்க புரிந்திருக்கின்றார்களா? மக்களுடன் மக்களாக இருந்திருந்தாங்கன்னா, மக்கள் பிரச்சனை தெரிந்திருந்தாங்கன்னா, இல்ல மக்களுக்கு என்ன தேவை என்று உணர்ந்திருந்தாங்கன்னா, மக்களுடைய வழிக்கு மருந்து போடுற அளவுக்கு சிறப்பான பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனா குழந்தை இறந்தது அரசியலாம், அது தொடர்பாக கேள்வி கேட்க கூடாது. அமைச்சரை பொறுத்த வரைக்கும் முதல்ல பெண் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கணும், அங்கிருக்கின்ற மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும். ஆனா ஊடகம் விடாம கேள்வி கேட்டதுனால உள்ளுக்குள்ள அப்படி என்ன ஆனந்தமும் தெரியல, வாய் மூடி சிரிக்கிறாங்க அந்த அமைச்சர். அவ்வளவு கொண்டாட்டமான நிகழ்வா பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்க. அதனால இவங்க எந்த மனநிலையில் இருக்கிறாங்க நமக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த அம்மா நிறைய இடத்துல ஆய்வுக்கு போறாங்க, போகின்ற இடமெல்லாம் வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் கூட பல அமைச்சர்கள் ஆய்வுக்கு போன விஷயத்த பார்த்துருக்கிறேன், அவங்க செய்தியாளர் சந்திப்பில் பேசின விஷயத்த பார்த்துருக்கேன், ஆய்வுக்கு போன வீடியோக்கள் வெளியாக இருக்குது. ஆனால் ஆய்வு செய்கின்ற போது எந்த விதமான வாய்ஸும் வராது. அதே ஒரு பொதுமக்கள் மத்தியில் என்ன பேசுனாங்கன்னு தெரியவே தெரியாது. இந்த அம்மா பல ஆய்வுகளை செய்து விட்டு அதை வீடியோ எடுத்து
ஒட்டு மொத்தமாக வந்து ரீல்ஸா போட்டிருக்காங்க. மொத்தத்துல இவங்க ஆய்வு நடத்துவது மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கா இல்ல இவங்களை முன்னிறுத்தி கொள்வதற்கா இல்ல விளம்பரத்துக்கான்னு தெரியல. மக்கள் முகம் சுளிக்கின்றார்கள். ஒரு குழந்தை இறந்து விட்டதை பற்றி செய்தியாளர் கேள்வி கேட்கின்ற போது பொறுப்பட்ட தனமாக சிரித்ததே வந்து ஒட்டுமொத்த மக்களையும் கொதிப்படை செய்திருக்கிறது. விஜய் அவர்களும் கண்டிப்பா பேரதிர்ச்சி அடைந்திருப்பார். நாம தான் பத்திரிகையாளர் சந்திப்பது கிடையாது, சந்திக்கின்ற அமைச்சர் பெருமக்களாவது வந்து பொறுப்புணர்ந்து நடந்துக்கணுமா இல்லையா? அதனால இந்த அமைச்சர்களால நமக்கு தான் கெட்ட பேரு, நம்ம ஆட்சிக்கு தான் கெட்ட பேருன்னு கண்டிப்பா பேரதிர்ச்சி அடைந்திருப்பார். அமைச்சர்கள் தான் இப்படி இருக்காங்கன்னா, ஆனால் அதிகாரிகள் இந்த வீடியோ பாருங்க. யாருக்காக இந்த மாதிரி மெய் மறந்து ஆனந்தமாக வாய் விட்டு சிரிக்க முடியுமா? இந்த காட்சிகள் கடந்த ஆட்சியில் நம்மளால பார்க்கல. கடந்த ஆட்சியாளர்கள் கொள்ள அடிச்சிருக்காங்க. உண்மை உலகத்துக்கு தெரியாம இருந்தது. ஊடகத்தை திசை திருப்பினாங்க. எல்லாவற்றையும் மூடி மறைச்சாங்க கடந்த ஆட்சியாளர்கள். இல்லைன்னு சொல்லல. இதை விட பயங்கரமான கொலைகள் நடந்திருக்குது. இதை விட பயங்கரமான கற்பழிப்புகள் நடந்திருக்குது. இதே மாதிரி பல குழந்தைகள் சீரழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அந்த ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி பொறுப்பற்றத்தனமாக பதிலளித்ததும் கிடையாது. அங்கிருந்த அரசு அதிகாரிகளும் வந்து இந்த மாதிரி வாய் விட்டு சிரித்தது கிடையாது. நம்ம எந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம், ரெண்டாவது எப்படி விளக்கம் அளிக்க போறோம், உண்மையான செய்தி என்ன, மக்கள்கிட்ட அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா பொறுப்பற்றத்தனமாக நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா அதுவே பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கும். இதெல்லாம் தெரிந்து கொள்ளாம செய்தியாளர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்துவிட்டு வாய் விட்டு சிரிப்பது எதை உணர்த்துகிறது? அதிகாரிகளுக்கு அலட்சியம். அதே மாதிரி பெண் அமைச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை பற்றியும் கவலை இல்லை, பொறுப்பும் இல்லை. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர் சந்தித்து மின்வெட்டு பற்றி பேசியிருக்கலாம், சட்ட ஒழுங்கை பற்றி பேசியிருக்கலாம், அதோட கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றதை பற்றி சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்ல, எதிர்கட்சிகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எப்படி அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கடந்த கால ஆட்சியில எவ்வளவு சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குது என்ற விஷயத்தை பற்றி சொல்லலாம். ஆனா எதை பற்றியும் முதலமைச்சர் சொல்ல மாட்டாரு. ஓட்டு போட்டுட்டு மக்கள் எல்லாம் வேதனை அடைகின்றார்கள். அவர்கிட்ட இருந்து ஒத்த வார்த்தை நமக்கு வெளிவந்துடாதா, விஜய் முதலமைச்சருடைய எண்ணம் எவ்வாறு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள மாட்டோமா என்று பேராவலுடன் காத்துட்டு இருக்காங்க. ஆனா ஆதவஜினான்னு ஒருத்தர் இருக்கிறான். இந்த பூக்கடையில வந்து ஒரு அம்மா பூ வித்துட்டு இருப்பாங்களாம் பஸ் ஸ்டாண்ட்ல. அவங்க குழந்தையானது நேற்று காலையில கிளம்பி அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. இது தெரியாம காவல் நிலையத்தை புகார் அளிச்சுட்டு ஊரெல்லாம் தேடி இருக்காங்க. உடனடியாக ஆதவர்ச்சனா அவர்கள் வந்து அந்த குழந்தைய தொலைத்த அந்த அம்மா கிட்ட போன் பண்ணி பேசுறாங்க. அம்மா உங்க பொண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்களா, காவல்துறை எங்கெல்லாம் தூக்கலம்மா, நான் உங்களை வந்து பாக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாதிப்படைந்த பெண்ணிடத்துல வந்து போன் பண்ணி பேசுறாராம். இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? பண்ணையார் மனப்பான்மையாக இருக்கு. இல்லைன்னா முதலமைச்சர் எண்ணம் போல நினைக்கிறேன். ரெண்டாவது ஆதவர்ச்சனாலாம் வந்து களத்துக்கு வர முடியாத அளவுக்கு பிஸியா இருக்கிறார். போன்ல பேசிட்டு அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஸோ இவங்க நிச்சயமாக ஓராண்டு கூட வந்து ஆட்சி கட்டில் இருக்க வாய்ப்பே கிடையாது. செம விமர்சனங்கள், எதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியல. ஏன்னா குழந்தை பாட்டி வீட்டுக்கு போனது கூட தெரியாம இந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. அந்த குழந்தைய என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அது திட்டக்குடிக்கு போயிட்டு இருக்குது குழந்தை, இவங்க பூக்கடையில தேடிட்டு இருக்காங்க. என்ன கொடுமை. உடனே ஆளை வச்சு நான் வந்து தேடி கண்டுபிடிச்சது அவரு தான் மாதிரி போன் பண்ணி, அம்மா திருப்தியா இப்போ கண்டுபிடிச்சிட்டுமா, எங்க ஆட்சி எப்போது இப்படிதாம்மா விளம்பரத்தை தேடிக்கிட்டு இருக்காரு. ஊடகமானது ஆதவர்ச்சனா போன்ல பேசுறத மைக்கை கிட்ட வச்சு நம்ம கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. கொடுமையான. அது மட்டும் இல்ல, சூலூர் சிறுமி பாலியல் பலாத்காரம் தொடர்பாக ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் ஓடிட்டு இருக்குது. அந்த குழந்தையினுடைய தாயாரு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள். அந்த குழந்தையை கடத்தி சென்று பாலியல் வன்புணம் செய்து கொலை பண்ணவன் வந்து அந்த தாயாருடன் தொடர்பு இருந்ததாக வீடியோ வெளிவருது. அந்த தாயார் போதையில் இருக்கின்றதுனால தான் குழந்தை எங்க போச்சு என்று சொல்லிட்டு காலையிலிருந்து மாலை வரைக்கும் தேடுறேன். அவங்க அப்பா வீட்டுக்கு வேலை முடிச்சுட்டு வந்த பிறகுதான் குழந்தை எங்கன்னு கேட்கறாங்க. இல்ல இந்த தாய் குழந்தை எங்க போனாலும் பரவாயில்ல போதை போட்டுட்டு வீட்டுல பட்டுந்தாங்கன்னு சொன்னது உண்மையானு தெரியல. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு குழந்தை காணாம போனது தேடுறதுக்கு என்ன அக்கறை வந்தது? ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் போய் அந்த தாயை எழுப்புறாங்களாம். ஐயோ உன் பொண்ணு எங்க போனான்னு தெரியல, அது கூட மாதிரி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்களாம். அதனால அந்த குழந்தையினுடைய தாயார் மீது அவதூறு பரப்புகின்றார்களா என்று நமக்கு தெரியல. கொலை செய்தவனுக்கும் அந்த தாயாருக்கும் அந்த குழந்தையுடைய தாயாருக்கும் தொடர்பு இருக்குது. அவன் தான் சரக்கு வாங்கி அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைய அழைச்சிக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது ஒருத்தர் கூப்பிட்ட உடனே குழந்தை வண்டியில ஏறி போயிடுமா? அப்போ அந்த கொலைகாரன் அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்கான். அதனாலதான் அந்த குழந்தை அவனுடன் போயிருக்குது. ஏதோ ஒரு நெருக்கம் இருக்குது அப்படின்னு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளத்துல. எது உண்மைன்னு தெரியல. மொத்தத்துல தவேகாக்காரங்க திசை திருப்ப முயற்சிக்கின்றார்கள்.
ஆனா திசை திருப்ப முடியல. இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுவதும் அதிகாரிகளுடைய அலட்சிய சிரிப்பும் பெண் அமைச்சர்களுடைய சிரிப்பும் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பேரதிர்ச்சிக்குள்ளாய் இருக்கிறது. ஆள தெரியாதவங்க கிட்ட ஆட்சி கொடுத்துட்டுமோ என்று மக்கள் கண் கலங்கி நிற்கின்றார்கள். இந்த ஒரு விஷயத்துக்கு குறிப்பா 12 நாள்லயே இந்த ஆட்சி பல்லிக்குதுன்னா 5 வருஷம் ஆண்டா எப்படி இருக்கும் என்ற கேள்வி மட்டும்தான் தொக்கி நிற்குது. இதுக்கான விடையை மக்கள் தான் சொல்லணும். நன்றி நண்பர்கள்.